இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி கண்ணுங்கிறது நான் தான் அம்மா. பிளட் விஷயமா யாரையோ கூட்டிட்டு வரதா சொன்னீங்க? ஆமா டாக்டர், அதோ அவதான். அவ வேற யாரும் இல்ல, கிருஷ்ணவேணியோட பொண்ணுதான். ஆனா இது யாருக்கும் தெரியாது டாக்டர். அப்படியா? சில காரணங்களால அந்த பொண்ணு சொல்லாம இருக்கு. அந்த பொண்ணோட ரத்தம் அவங்க அம்மாவுக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம். தேங்க்யூ டாக்டர். அம்மா வானதி, இங்க வாமா. அம்மா, அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? தைரியமா இருங்கம்மா. உங்களோட பிளட் குரூப் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். உள்ள போங்க. போமா போ. மேடம். ஆ. டாக்டர், கிருஷ்ணவேணி அம்மாவை நல்லபடியா காப்பாத்திடலாம்ல டாக்டர்? ஒன்னும் கவலைப்படாதீங்க. வணக்கம் ஐயா. கவலைப்படாத, வேணிக்கு ஒன்றும் ஆகாது. வேணியை எப்படியாவது காப்பாத்திடலாம். அவங்களுக்கு தேவையான பிளட் மட்டும் கிடைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. வானதிதான் கிருஷ்ணவேணியோட மகளா? அவங்களுக்குன்னு யாருமே இல்லைங்கிறத சொல்லி அந்த இடத்துல அவங்கள அவமானப்படுத்தினப்போ அவங்கள பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. கிருஷ்ணவேணி கிட்ட சொன்னதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லிருக்கணும். கிருஷ்ணவேணி தான் அம்மானு தெரிஞ்சுதான் வானதி அவங்கள தேடி தேடி போய் பார்த்தாளா? இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைக்கணும்? உங்களுக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேம்மா. என்னோட பிரார்த்தனை கண்டிப்பா வீண் போகாது.
உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. என்னால உங்க முகத்தை பார்க்கும்போது நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேம்மா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும்மா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. மேடம், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் நீ யாருன்னே தெரியாம அன்பு காட்டுற கிருஷ்ணவேணி, இன்னொரு பக்கம் உன்னை மகளை விட மேலா நினைக்கிற ராஜேஸ்வரி. ஆனா என்னோட சூழ்நிலையால என்னால வீட்டுல யார்கிட்டயும் உண்மையை சொல்ல முடியலப்பா. அதனால வீட்டுல கொஞ்ச நாள பிரச்சனை. அதனாலயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உலகத்துல நல்லது செய்ய நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமும் வேதனையும் தான் முதல்ல வரும். ஆனா அது நிரந்தரம் இல்லை. அதுக்கு பின்னால வர சந்தோஷம் தான் நிரந்தரம். அது பலருக்கு தெரியாது. இந்த சின்ன வயசுல உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ ஆசைப்பட்டபடி கிருஷ்ணவேணிக்கும் ராஜேஸ்வரிக்கும் உள்ள பிரச்சனைய முதல்ல தீர்த்து வச்சு அவங்கள சமாதானப்படுத்துவோம். அதுக்கு பிறகு எல்லாம் தானா நடக்கும். கவலைப்படாம தைரியமா இரு. என்னால உங்க முகத்தை பார்க்கும்போது நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேம்மா. கிருஷ்ணவேணி தன்னோட அம்மான்னு தெரிஞ்சிருந்தோம் இத்தனை வருஷம் கழிச்சு தான் அம்மாவை பார்த்த பிறகும் தான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்ட பிறகும் தன்னோட சந்தோஷம் அத்தைக்கு வருத்தத்தை தந்துரும்னு சொல்லாம இருந்திருக்காளே. என்ன அற்புதமான பொண்ணு அவ. அவளை போய் நாம தப்பா நினைச்சு கோவப்பட்டு அவ கூட பேசாம இருந்துட்டோமே. வானதி, என்ன மன்னிச்சிரு. கிருஷ்ணவேணி நல்லபடியா குணமாகணும், சீக்கிரமா குணமாகணும். வானதி கிட்ட உன் அம்மா கிருஷ்ணவேணின்னு நான் சொல்ற சந்தர்ப்பம் வரணும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்.